இப்போ பாரு நம்ம ஃபிசிக்கல் குவான்டிட்டி பார்த்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும்? யூனிட்ஸ் பார்க்கணும். கரெக்டாக இல்லையா? அப்போ ஃபிசிக்கல் குவான்டிட்டின்னு ஆக்சுவலாக என்னது? மெஷர் பண்ண முடியும். கரெக்டாக இல்லையா? ஃபிசிக்கல் குவான்டிட்டி என்னால் மெஷர் பண்ண முடியும். அது வந்து ஃபிசிக்கல் குவான்டிட்டி. ஓகே, அப்போது மெஷர் பண்ண சொல்கிறேன்னு வச்சுக்கோ. ஏன் நான் வந்து உங்கள் எல்லாருக்குமே ஒரு ஒர்க்கு கொடுக்குறேன், சரியா? என்ன ஒர்க் அப்படின்னா, இந்த பெண்ணோட லென்த் எவ்வளோ அப்படின்னு கேட்குறேன். இந்த பெண்ணோட லென்த் எவ்வளோ? அப்போ லென்த்தை மெஷர் பண்ணுறப்போ ஒருத்தன் என்ன சொல்கிறான்? அண்ணே ஒரு ஜான்னே, பட் அவன் வெறும் என்ன சொல்லிட்டான்ட்டு, அண்ணே 1 வருதுண்ணே. ஓகே, இந்த பெண்ணோட லென்த் எவ்வளோ வருது? 1. நான் இன்னொருத்தவன்கிட்ட கொடுக்குறேன். அவன்கிட்ட வந்து என்ன கிடையாது மெஷர் பண்ணுறதுக்கு. இந்த வந்து அவனுக்கு இது யோசிக்க தோணல, கையை வச்சு இப்படி மெஷர் பண்ணலாம். அவன் என்ன பண்ணுறான்? இப்படி ஒரு செல்ஃபோன் மாதிரி எடுத்துக்கிறான், சரியா? சரி, இப்போ செல்ஃபோன் வச்சு பார்க்குறப்ப கரெக்டாக 1 வருதா? ஓகே, அப்போ செல்ஃபோன் வச்சு பார்த்தா 1 வருது. இதே நான் கை வச்சு பார்த்தப்போ வந்து 1 விட கொஞ்சம் சின்னதாக இருக்குது, தெரியுதா? கையை வச்சு பாரு, இந்த பெண்ணு வந்து 1 விட கொஞ்சம் சின்னதாக இருக்குது. இங்கே வரைக்கும் இருந்தால் 1, அப்போ இங்கே வரைக்கும் வந்துருக்குன்னா 1 விட கொஞ்சம் சின்னதாக இருக்கா? சொல்கிறது புரியுதா? அப்போ மேபி நான் 1 விட கம்மினா 0.8ன்னு சொல்லிக்கலாமா? ஒருத்தவன் என்ன சொல்கிறான்? இதோட வேல்யூ என்ன? 0.8. ஒன்று என்ன சொல்கிறான்? 1. கரெக்டாக இல்லையா? இன்னொருத்தவன்ட்ட ஸ்கேல் இருக்கு. இதான் ஸ்கேல். அவன் ஸ்கேலை வச்சு என்னன்னா நல்லா பாரு, இப்படி வச்சுருக்கான். இப்படி வச்சுட்டு 1 2 பென் வச்சா கரெக்டாக 1 கம்ப்ளீட் ஆகுது. கரெக்டாக இல்லையா? அப்போ ஒரு பென் வந்து பாதி இருக்குமா? சொல்ல வருது புரியுதா? இந்த பெண்ணை ஒரு தடவை வைக்கிறேன், அப்புறம் இங்கே 2வது தடவை வைக்கிறேன். 2 தடவை வச்சா ஃபுல் ஆகுது. அப்போ இந்த பெண் எவ்வளோ? பாதின்னு சொல்லலாமா? 0.5. கரெக்டா இல்லையா? அந்த 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 ஒரு ஸ்கேல் இருக்கும் பாரு, அந்த டேபிள் மேலே, அந்த சேர் மேலே. தேங்க்யூ. இன்னொருத்தவன் என்ன பண்ணுறான்? இந்த மாதிரி பெரிய ஸ்கேல் எடுத்துக்கிட்டான். பெரிய ஸ்கேல் எடுத்து நீங்கள் 1 2 3 கரெக்டாக இல்லையா? அப்போ அவன் என்ன சொல்கிறான்? இது வந்து 1/3 இருக்குது. அப்போ 0.33. கரெக்டாக இல்லையா? எல்லாருமே என்ன ஃபிசிக்கல் குவான்டிட்டியை மெஷர் பண்ணாங்க? எல்லாருமே என்ன ஃபிசிக்கல் குவான்டிட்டி மெஷர் பண்ணாங்க? லென்த். கரெக்டாக இல்லையா? ஒரே ஆப்ஜெக்டோட லென்த்தை மெஷர் பண்ணாங்களா இல்லை வேற வேற ஆப்ஜெக்டோட லென்த்தை மெஷர் பண்ணாங்களா? சேம் ஆப்ஜெக்ட். அப்போ ஒரே ஆப்ஜெக்டோட லென்த்தை மெஷர் பண்ணுறப்ப அப்போ எப்படி சார் எல்லாருக்கும் வேற வேறையா இருக்கும்? ஏன்னா எல்லாரும் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க? வேற வேற யூனிட்ல மெஷர் பண்ணியிருக்காங்க. கரெக்டா இல்லையா? ஒருத்தன் வந்து அவனோட ஹேண்டை வச்சிருக்கான். கரெக்டா? ஹேண்டை வச்சு மெஷர் பண்ணுறான். இன்னொருத்தன் வந்து ஃபோனை வச்சு மெஷர் பண்ணியிருக்கான். இன்னொருத்தன் வந்து ஸ்மால் ஸ்கேல் வச்சு மெஷர் பண்ணுறான். இன்னொருத்தன் வந்து லார்ஜ் ஸ்கேல் வச்சு மெஷர். அப்போ இதில் யார் கரெக்டு? ஸ்மாலஸ்ட் கையை வச்சு மெஷர் பண்ணுவோம். கரெக்டா? ஸ்கேலை வச்சு மெஷர் பண்ணோம். ஓகே, சரி. என்ன சார் எல்லாருமே தானே கரெக்டு? எல்லாருமே கரெக்டாக மெஷர் பண்ணாங்களா இல்லையா? அப்போ எல்லாரும் கரெக்டாக மெஷர் பண்ணி அப்புறம் ஏன் வேல்யூ தப்பாக வருது? ஏன்னா அவங்க யூஸ் பண்ண யூனிட் எப்படி இருந்துச்சு? டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. கரெக்டாக இல்லையா? சொல்கிறது புரியுதா? அப்போ இதே மாதிரி சப்போஸ் யோசிச்சு பாரு, ஒருத்தவங்களும் வேற வேற யூனிட் வச்சு மெஷர் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோ. ஏன் அவங்க வந்து ஃபைனல் கன்க்ளூஷனுக்கு வர முடியுமா? வர முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் அசியூம் பண்ணிக்குவோமே, இப்போ நல்லா பாரு, நீ வந்து புதுசாக ட்ரெஸ்ஸு வந்து தைக்க போகிறேன்னு வச்சுக்கோ. பொதுவாக இப்போல்லாம் தைக்கிறதே கிடையாது யாருமே. பட் நீ ஏதோ ஒரு காரணம் வந்துருச்சு, நீ என்ன பண்ணுற? ட்ரெஸ்ஸை வந்து தைக்க போகிறேன்னு வச்சுக்கோ. பட் ப்ராப்ளம் என்னன்னா, உங்கள் டெய்லர் இருக்கார் பற்றி, அவர் வந்து உங்கள் வீட்டிலேருந்து ரொம்ப தூரத்தில் இருக்கார், சரியா? நீ வந்து டெய்லருக்கு என்ன பண்ணி அனுப்பிவிட்ட? நீ வந்து இன்ச்சு டேப் இருக்கும் பார்த்தியா? இன்ச்சு டேப் இல்லாதனால வந்து என்ன பண்ணுறோன்னா, பொதுவாக வந்து இப்படி கையை வச்சு இப்படி அளந்து அனுப்பி விட்றேன்னு வச்சுக்கோ. ஏன் உன் ஹைட் எவ்வளோ? ஓகே, சட்டை வந்து அவர் சொல்கிறாரு, தம்பி சட்டை வந்து கரெக்டாக இங்கே ஷோல்டர்லேருந்து கரெக்டாக இந்த இடத்துல வரைக்கும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. நீ என்ன பண்ணுற? கையை வச்சு இப்படி மெஷர் பண்ணிவிட்டு அனுப்பி விட்டுற. புரியுதா இல்லையா?
ஓகே, அந்த ரீடிங் எல்லாமே அவர்கிட்ட போயிடுச்சு. இப்போ அவர் என்ன பண்றாரு, உனக்கு ட்ரெஸ் தைக்க ஆரம்பிக்கிறார். அவர் கேட்கிறாரு, என்ன தம்பி வெறும் 4 போடுறீங்க அப்படின்னா நீ சொல்ற இல்லை, நான் கரெக்டாக என் கையை வச்சு 4 தடவை அளந்து பார்த்தேன் வந்துருச்சு. இப்போ அவர் தைக்கிறப்ப என்ன பண்றாரு, அவர் கையை வச்சு 4 தடவை அளந்து பார்க்குறாரு. இப்போ நீ ட்ரெஸ் வாங்கி திரும்பி அவர் தைச்சிட்டு அனுப்பி விட்டுறாரு. ட்ரெஸ் வாங்கி போடுற, கரெக்டாக இருக்குமா, ஃபிட்டாக இருக்குமா, உனக்கு நீ மெஷர் பண்ண மாதிரி வருமா? மெஷர் பண்ண மாதிரி வராது. ஏன் சார் மெஷர் பண்ண மாதிரி வரல? நானும் கை வச்சுதான் அளந்து, அவரும் கை வச்சுதான் அளந்தாரு. ஏன் பிரச்சனை, என்ன பிரச்சனை வருது இங்க? ஏன்னா கையோட சைஸ் டிஃப்ரெண்டா இருக்கலாம், கரெக்டா இல்லையா? புரியுதா இல்லையா? அப்போ இந்த மாதிரி பிரச்சனை எல்லாத்தையும் போக்குறதுக்கு நம்ம வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு எஸ்ஐ யூனிட்னு ஒரு யூனிட்டை கொண்டு வருவோம். சரியா? என்ன யூனிட்டை கொண்டு வருவோம்? எஸ்ஐ யூனிட், ஸ்டாண்டர்ட் யூனிட்டை கொண்டு வருவோம். சரியா? அந்த ஸ்டாண்டர்ட் யூனிட் எப்படி இருக்கணும், அது வந்து சர்டன் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கணும். அது இப்படி தான். அந்த யூனிட் பார்த்தோன்னா சூட்டபிள் சைஸில் இருக்கணும். சரியா? அந்த யூனிட் வந்து சூட்டபிள் சைஸில் இருக்கணும். புரியுதா? ஓகே. யூனிட் ஷுட் பி ஈஸிலி அவைலபிள், எல்லாருக்குமே ஈஸியாக அவைலபிளாக இருக்கணும். அண்ட் எஸ் ரீப்ரொடியூசபிள். அப்படின்னா என்ன? சப்போஸ் நான் வந்து சென்டிமீட்டரில் மீட்டரில் தான் மெஷர் பண்ணுறேன்னு வச்சுக்கோ. ஏன் ஏதோ ஒரு காரணத்தினால என்னோட ஸ்கேல் உடஞ்சி போச்சு, அப்போ அது ஈஸிலி அவைலபிளாக இருக்குமா? எனக்கு இன்னொரு ஸ்கேலில் போய் வாங்கிக்கலாம், கரெக்டாக இல்லையா? அதுக்கு பதிலாக நான் வந்து ஒரு புதுசாக ஒரு யூனிட்டை உருவாக்கி விட்டுருன்னு வச்சுக்கோ. எல்லாரும் என் கையளவுக்கு தான் எடுக்கணும்னு வச்சுக்கோ. யூனிட் என்ன ஸ்டாண்டர்டா? ரே அபியஞ்சல் சொல்கிறான்டா, எல்லாரும் கேட்டுக்கோ. என்ன வச்சிடணும்? கையளவுக்கு தான் நீங்கள் மெஷர் பண்ணணும். அப்போ 2-3 பேர் என்ன பண்ணிட்டாங்க, என் கையை வந்து அளந்துட்டு கொண்டு போயிட்டாங்க. ஓகேனே, இந்த கை வந்து இவ்வளோ ஒயர் அப்படின்னு சொல்லி கொண்டு போயிட்டாங்க. ஏதோ ஒரு காரணத்தினால அந்த ஒயர் வந்து வெட்டிருச்சுன்னு வச்சுக்கோ. இப்போ அவனுக்கு திரும்பி கிடைக்கும், நானும் செத்து போயிட்டேன். இப்போ வந்து அவனால் யூனிட்டை திரும்பி உருவாக்க முடியுமா? உருவாக்க முடியாது. அப்போது நம்ம சூஸ் பண்ணுற யூனிட் வந்து ஈஸிலி அவைலபிளாக இருக்கணும் அண்ட் ரீப்ரொடியூசபிளாக இருக்கணும். ஏதோ ஒரு காரணத்தில் அந்த அழிஞ்சே போனாலும் திரும்பி என்ன பண்ணணும், உருவாக்க முடியணும். சரியா? அந்த மாதிரி யூனிட், அந்த யூனிட் வந்து யூனிவர்சலி அக்செப்டபிளாக இருக்கணும், உலகத்தில் அக்செப்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதுக்கு தான் ஒரு கமிட்டியே இருக்காங்க. சரியா? அவங்க வந்து வேலை என்ன, யூனிட்டை உருவாக்குறது. ஃபிசிக்கல் யூனிட் பார்த்தோன்னா இன்வேரியபிளாக இருக்கணும் அண்ட் வெல் டிஃபைன்டாக இருக்கணும். இன்வேரியபிள்னா என்ன? மாறக்கூடாது. சரியா? நான் சொல்கிறேன் 1 மீட்டர்னா இவ்வளோ தான், ஆனால் பக்கத்து ஊரில் போனால் 1 மீட்டர்னா இவ்வளோன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒத்துக்கலாமா? 1 மீட்டர்னா இந்தியாவில் 1 மீட்டர் இவ்வளோன்னு சொன்னால் அமெரிக்காவில் போனாலும் சரி, அண்டார்டிகாவில் போனாலும் சரி, இந்த 1 மீட்டரோட வேல்யூ எவ்வளோ தான், அதே தான். புரியுதா? ஓகே. ஸோ இந்த மாதிரி எல்லாமே இருக்கணும். சரியா? இதான் எஸ்ஐ யூனிட்டோட கேரக்டரிஸ்டிக். ஸோ இதனால தான் நம்ம யூனிட்டை உருவாக்குறோம். புரிஞ்சா? எஸ். ஸோ அதுக்கு நல்ல சும்மா கதை மாதிரி சொல்லியிருப்பேன். மெஷர்மெண்ட் ஆஃப் எனி குவான்டிட்டி இன்வால்வ்ஸ் கம்பேரிசன். நம்ம என்ன பண்ணுவோம், ஏதோ ஒரு பேசிக் குவான்டிட்டி வச்சு கம்பேர் பண்ணுவோம். கரெக்டாக? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பெண்ணை வந்து நான் மெஷர் பண்ணுறதுக்கு இந்த ஸ்கேல் யூஸ் பண்ணி கம்பேர் பண்ணுறேன்னு வச்சுக்கோ. அப்போ இதே வச்சுக்கிட்டு நான் வேற இன்ஸ்ட்ருமெண்ட்டை மெஷர் பண்ணலாமா? இதான் ஸ்கேல்னு வச்சுக்கோ. நான் வந்து பேசிக் வந்து இதான் ஸ்கேல்னு எடுத்துக்கிறேன். அப்போ இந்த ஸ்கேலை வச்சு நான் டிவியோட லென்த்தை மெஷர் பண்ணலாமா? இது 1, அடுத்து 2, அடுத்து 3, 4, 5. புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்ட்டு? அப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், இது வந்து 5 டைம்ஸ் ஸ்கேல்னு சொல்லலாமா? இந்த டிவியோட லென்த் எவ்வளோ? 5 டைம்ஸ் லென்த் ஆஃப் ஸ்கேல். கரெக்டாக இல்லையா? அப்போ நான் எதை பேசிக்காக சூஸ் பண்ணியிருக்கேன், ஸ்கேலை வந்து பேசிக்காக சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த கிரவுண்டெல்லாம் அளந்துருக்கீங்களா? கிரவுண்டு அளக்குறது. சரியா? அப்போ பார்த்தோன்னா இந்த மாதிரி ஸ்கேலை வச்சுக்கிட்டே நாங்கள் அளந்து பார்த்துருப்போம். ஒரு காலத்தில் சின்ன வயசில் பார்த்தோன்னு வச்சுக்கோயேன், கிரிக்கெட்டில் ஒரு தடவை பிச்சு உருவாக்கணும்னா யாரோ வந்து சொல்லி விட்டு போயிட்டாங்க. கிரிக்கெட் பிச் எவ்வளோ இருக்கணும்? 22 யார்டு இருக்கணும். செகண்ட் ஸ்டாண்டர்டோ தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சுக்கோ. 22 யார்டுனா எவ்வளோன்னு தெரியாது. சரியா? கையை வச்சுக்கிட்டு இப்படி, சரி இதுதான் யார்டு, கையை வச்சுக்கிட்டு அப்புறம் எந்திரிச்சு. சரியா? இப்படியே போட்டு வந்து பார்த்தா பிச்சு ரொம்ப சின்னதாக இருந்துச்சு. நாங்கள் 1 மாதமாக விளையாண்டிக்கிட்டு இருக்கோம், அதில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரியா? கொஞ்ச நாளைக்கு பார்த்தோன்னா வச்சுக்கோ, அந்த ஏரியாவுக்கும் இன்னொரு ஏரியாவுக்கு மேட்ச் இருக்கும். பார்த்தியா? மேட்ச்சுக்கு இன்னொரு ஏரியாவில் போய்கிட்டு இருக்கோம். எவ்வளோ இம்புட்டு உண்டு இருந்துக்கிட்டு இன்னொரு ஏரியாவில் போனால் என்னடா பெருசாக வச்சுருக்கீங்க, நாங்கள் ரன் ஓட முடியல, அவ்வளோ பெருசாக இருக்குது. நாங்கள் எப்படி பழகணும்? நாங்கள் என் கையை வச்சு அளந்து பழகிட்டோம். சொல்கிறது புரியுதா? அப்போ நாங்கள் வந்து பேசிக்காக அந்த கையை வச்சுக்கிட்டு இந்த கை தான் 1 அடி அப்படின்னு, 1 யார்டு அப்படின்னு சொல்லி அசியூம் பண்ணியிருந்தோம். புரியுதா? ஃபார் எக்ஸாம்பிள் நீ வந்து 100 கிலோமீட்டர் சொல்கிறேன்னு வச்சுக்க. எது உன்னோட பேசிக் யூனிட்டு? கிலோமீட்டர். ஏன்னா 100 கிலோமீட்டர்னு சொல்கிறேன்.
அப்போ நான் கிலோமீட்டர் பேசிக்காக வச்சுட்டு இது 1 கிலோமீட்டர்னா இந்த மாதிரி எத்தனை இருக்குது 100 இருக்கு, அதுதான் 100 கிலோமீட்டர். புரியுதா? எஸ். ஸோ த யூனிட் ஆஃப் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி, 7 ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி பார்த்தோமா? அந்த 7 ஃபண்டமெண்டல் குவான்டிட்டியோட யூனிட்ஸை வந்து ஃபண்டமெண்டல் யூனிட் சொல்லுவோம். டிரைவ்டு குவான்டிட்டியோட யூனிட்ஸ் என்னன்னு சொல்லுவோம்? டிரைவ்டு யூனிட். ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிக்கு ஃபண்டமெண்டல் யூனிட், டிரைவ்டு குவான்டிட்டிக்கு டிரைவ்டு யூனிட். ஓகே ஓகே. யூனிட். In some wrong ways unit were considered where physical quantity used to be measured. ஒரு சில டைம் நம்ம என்ன பண்ணோம்னா யூனிட்ஸ் வந்து தப்பாக யூஸ் பண்ணி மெஷர் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஃபார் எக்ஸாம்பிள், நீ மல்லிகைப்பூ வாங்கியிருக்கியா? இல்லை அம்மா யாராச்சும் வாங்கியிருப்பாங்க, பார்த்துருக்கியா? மல்லிகைப்பூ கொடுக்குறவங்க எதை வச்சு கொடுப்பாங்க? இப்படி மொளத்தை வச்சு இப்படி வச்சுட்டு அப்புறம் சொல்லி இப்படி வச்சு கொடுத்துருவாங்க. கரெக்டாக இல்லையா? எஸ், இதுதான் 1 முழம், இது 2 முழம் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. நீ யோசிச்சு பார், நீ வந்து பெரிய ராக்கி பாய் மாதிரி பணக்காரன் ஆகிட்டேன்னு வச்சுக்கோ. ஏன் ராக்கி பாய் மாதிரி பணக்காரன் ஆகிட்டு செம்ம, அப்படியே எங்கிட்ட திரும்பி பார்த்தால என்ன இருக்குது? தங்கம் இருக்குது. நீ தங்கத்தில் ராடு கொடுக்க போகிறேன்னு வச்சுக்கோ. ஏன் நீ என்ன பண்ணுற? ராடை வந்து நல்லா பெரிய கை ஒருத்தவனை வச்சு அளந்து விட்டேன்னா உனக்கு லாபம்னு வருமா நஷ்டம் வருமா? நஷ்டம். ஏன்னா நீ கொடுக்குறப்ப என்ன பண்ணிடுற? ஒருத்தன் பெரிய கையோட இருக்கானா அவனோட கையை வச்சு மெஷர் பண்ணுற. கரெக்டாக இல்லையா? அப்போ இந்த மாதிரி நம்ம மெஷர் பண்ணுறது எல்லாமே பார்த்தோன்னா தப்பான மெஷர்மெண்ட்டாக இல்லையா? எனக்கு ஸ்டாண்டர்டு கிடையாது. இது வந்து பர்சன் டு பர்சன் என்ன ஆகும்? சேஞ்ச் ஆகும். ஆனால் நான் சொல்கிறேன் எஸ்ஐ யூனிட் எப்படி இருக்கணும்? யூனிவர்சலாக கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். சரியா? ஸோ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் யூனிட் தான் கேரக்டரிஸ்டிக்ஸாக இருக்கும். சரியா? இதில் தான் கொஸ்டின் வந்தது இல்லை, உனக்கு சும்மா ப்ராக்டிஸ்க்காக சொல்கிறேன். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் யூனிட். யூனிட் வந்து யூனிவர்சலி அக்செப்டபிளாக இருக்கணுமா? கண்டிப்பாக இருக்கணும். சேஞ்ச் ஆகக்கூடாதா? சேஞ்ச் ஆகக்கூடாது. அது வந்து ஈஸிலி சூட்டபிள் சைஸில் ஈஸிலி அவைலபிளாக இருக்கணுமா? இருக்கணும். அப்போ ஆல் ஆஃப் த அபோவ். இப்போ நல்லா ஃபார் எக்ஸாம்பிள் 25 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி டிஸ்டன்ஸ் கொடுக்குறேன்னா என்ன அர்த்தம்? இந்த 1 கிலோமீட்டர் வந்து எத்தனை டைம் வச்சிருக்கணும்? 25 டைம்ஸ் நடந்திருக்கும். அவ்வளோதான். அப்போ இந்த 25 கிலோமீட்டர் இதான் நம்ம என்ன சொல்கிறோம்? நம்ம மெஷர் பண்ண குவான்டிட்டி. கரெக்டாக இல்லையா? இந்த 25 பார்த்தோன்னா ஒரு நம்பர். கரெக்டாக? பேசிக்லி நம்பரை வந்து நம்ம மேக்னிடியூட் அப்படின்னு சொல்லலாம். இந்த கிலோமீட்டர் என்னது? சரியா? அப்போ ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி நம்ம மெஷர் பண்ணியிருக்கோம்னா அதில் என்ன இருக்கணும்? மேக்னிடியூட் இருக்கணும், யூனிட்ஸும் இருக்கணும். கரெக்டாக இல்லையா? எஸ். அப்போ லென்த் ஆஃப் த ராட். ஸோ இதுக்கு நான் எக்ஸாம்பிள் கொடுத்துரு. சரியா? லென்த் ஆஃப் த ராட் வந்து ஒருத்தவங்க மெஷர் பண்ணுறப்ப வேறு வேறையாக இருக்கும். பட் சப்போஸ் நம்ம ஸ்டாண்டர்டாக ஒரு மெஷரிங் யூனிட் யூஸ் பண்ணால் சேமாக வரும். ஓகே.